டெட் தேர்விற்கு தயாராகி வரக்கூடிய ஆசிரியர் நண்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில பாடத்திற்கான கான்செப்ட் வீடியோக்களை ஒவ்வொன்றாக தரலாம் என்று இருக்கின்றேன். நான் ஒரு கான்செப்டை பற்றி முழுமையாக புரிந்து கொள்கிற போது வினாக்களை புரிந்து கொள்வதும் விடையளிப்பதும் மிக எளிதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ற தலைப்பிலான விளக்கத்தினை பார்க்க இருக்கிறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் மிக முக்கியமான ஒரு கிராமர் தலைப்பு. எல்லா தேர்வுகளிலும் சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றிய வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெறும். சென்டென்ஸ் பேட்டர்ன் என்றால் என்ன, வாக்கிய அமைப்பு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் முதலில் பார்த்துக்கொள்வோம். ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னில் என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்பவர், டோர் ஆஃப் த ஆக்ஷன் அல்லது டாபிக் ஆஃப் த சென்டென்ஸ், அதுதான் நாம் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வெர்பு. வெர்பு என்பது செயல், அது ஆக்ஷன், அதை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது ரெண்டு வகையான ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, சப்ஜெக்ட் என்ன செய்கிறதோ அதை ரிசீவ் பண்ணக்கூடியது. ஹீ பிளேஸ் வாலிபால் அப்படிங்கிற இடத்துல ஹீங்கிறது சப்ஜெக்ட்டு, பிளேஸ் அப்படிங்கிறது வெர்பு, வாலிபால்ங்கிறது ஆப்ஜெக்ட். இதுதான் நம்ம டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும், அது யாரை பற்றி பேசுகிறதோ அதை பற்றி சொல்லும். இந்த SVIODO பேட்டர்ன் பார்க்குற போது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் இன்னும் சில முக்கியமான எலிமெண்ட்ஸ் இருக்கிறது. அதில் முக்கியமானது எது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் என்பது ஒரு வாக்கியத்தினுடைய பொருளை முடித்து வைப்பதற்கு, கம்ப்ளீட் செய்வதற்கு வரும். டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் எ சென்டென்ஸ், அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறோம். அப்போது சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். இதை தவிர அட்ஜென்ட் என்று இருக்கிறது, அட்வர்பியல். டு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். அட்ஜென்ட் எதுன்னா, ஒரு வாக்கியத்தில் நம்ம வேர் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதுக்கு வரக்கூடிய விடை. உதாரணமாக ஹீ கேம் ஃப்ரம் டெல்லி, எங்கிருந்து வந்தான், ஹீ கேம் ஃப்ரம் டெல்லி. அதே மாதிரி வென், ஷீ கேவ் எஸ்டர்டே, என்று கொடுத்தால் நேற்று. ஹவு, எப்படி என்ற வினாவிற்கான விடை. சி சிங் ஸ்வீட்லி, எப்படி பாடினாள், இனிமையாக பாடினாள். ஒய் த சைல்டு கிரைஸ் பிகாஸ் ஆஃப் ஹங்க்ரி. ஒய் த சைல்டு கிரைஸ் பிகாஸ் ஆஃப் ஹங்க்ரி. அப்போது இந்த மாதிரியான வினாக்கள் வேர், வென், ஹவ், ஒய் இதற்கான விடைகளாக வருவது அட்ஜென்ட், ஏ என்று சொல்லுவோம். இப்போ பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல வரக்கூடிய பேசிக் பேட்டர்ன் அப்படிங்கிறது சப்ஜெக்டும் வெர்பும். ஒரு வாக்கியம் உருவாவதற்கு சப்ஜெக்ட், வெர்ப் மிக மிக முக்கியம். அந்த இரண்டும் இருந்தாலே ஒரு வாக்கியமாக சொல்லிடலாம். த பேர்ட்ஸ் ஃப்ளை, இதில் பேர்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட்டு, ஃப்ளைங்கிறது வெர்பு. பேர்ட்ஸுங்கிறது சப்ஜெக்ட்டு, ஃப்ளைங்கிறது வெர்பு. இப்போ SV சென்டென்ஸுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம். ஐ ரோட், ரவி பிளேட், ஹீ பிரேஸ், வி லேர்ன். இப்போது SVO சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், அதுதான் நாம் சொல்கிறோம். சப்ஜெக்ட், டிரான்சிட்டிவ் வெர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவது வெர்பில் டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறோம். சப்ஜெக்ட்லேருந்து அந்த செயல் ஆப்ஜெக்ட் நோக்கி கடந்து போணுச்சு அப்படின்னா அதை நாம் டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிறோம். ராம் டாட் இங்கிலீஷ், ராம் ஆங்கிலம் கற்பித்தான். இது SVO பேட்டர்ன். ராம் என்ன கற்பித்தார், ஆங்கிலம். இந்த என்ன என்ற விடைக்கு என்ன அல்லது யாரை, இந்த கேள்விக்கு விடையாக வருவது ஆப்ஜெக்ட். ராம் டாட் இங்கிலீஷ். இதில் ராம்ங்கிறது சப்ஜெக்ட், டாட்டுங்கிறது வெர்பு, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இன்னும் சில SVO பேட்டர்னுக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். சம்ஒன் ஆட் மை சாண்ட்விச், மாலா ரீட்ஸ் த டிக்ஷனரி, தே பிளேடு வாலிபால், த போர்டு ஷோவ்டு தர் அப்ரூவல். இது அனைத்துமே SVO பேட்டர்ன். ஐ பிளேடு த பியானோ. இந்த SVO பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது ஐ பிளேடு த பியானோ, ஐ பிளேடு த பியானோ, நான் பியானோவை வாசித்தேன். இப்போ ஐங்கிறத முதல்ல சொன்னது மாதிரி பியானோங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தி சொன்னோம்னா பியானோ என்னால் வாசிக்கப்பட்டது. இப்போ மாலா ரீட்ஸ் த டிக்ஷனரி, மாலா டிக்ஷனரியை படிக்கிறாள். இப்போ டிக்ஷனரி முதல்ல சொல்லுங்கள். டிக்ஷனரி மாலாவால் படிக்கப்படுகிறது. தே பிளேடு வாலிபால், அவர்கள் வாலிபால் விளையாண்டார்கள். வாலிபால் வாஸ் பிளேடு பை தம், வாலிபால் அவர்களால் விளையாடப்பட்டது. இப்படி நாம் ஆக்டிவ் வாய்ஸ்லையும் செய்வினையாகவும் அதை சொல்லலாம், அந்த வாக்கியத்தை செயற்பாட்டு வினையாகவும் சொல்லலாம். அப்போது செய்வினையாகவும் செயற்பாட்டு வினையாகவும் ஒரு வாக்கியத்தை நம்மால் மாற்ற முடிந்ததென்றால் அது SVO பேட்டர்ன். இப்போ நான் சொன்னது தான், தே பிளேடு வாலிபால், அவர்கள் வாலிபால் விளையாண்டார்கள், இப்படி சொல்லி பாருங்கள்.
அதே மாதிரி ஆப்ஜெக்டை முதல்ல வச்சு சொல்லி பாருங்க. வாலிபால் அவர்களால் விளையாடப்பட்டது. இப்படி சப்ஜெக்ட்லையும் சொல்ல முடியுது, ஆப்ஜெக்ட்லையும் சொல்ல முடியுது அப்படின்னா அது எஸ்விஓ பேட்டர்னாக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட், எஸ்விசி பேட்டர்ன். உதாரணமாக டீச்சர்ஸ் ஆர் அவர் செகண்ட் பேரண்ட்ஸ். இப்போ டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் ஆர் வந்திருக்கு, இங்கே அவர் செகண்ட் பேரண்ட்ஸ் சப்ஜெக்ட்டு. இதில் வந்து ஆர் அப்படிங்கிறது வெர்பு, அவர் செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? வாட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்? காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கன்னா ஒரு வாக்கியத்தினுடைய மீனிங்கை, அர்த்தத்தை நிறைவு செய்வதற்காக வரக்கூடியது காம்ப்ளிமெண்ட் என்று சொல்லுவோம். இப்போது எஸ்விசி பேட்டர்னுக்கான சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அன்பு இஸ் த பாஸ், அன்பு பாஸாக இருக்கிறார். வால்ஸ் அண்ட் சாக்ஸ் ஆர் மேமல்ஸ். த கேர்ள் ஷுட் பி த கேப்டன். மை மதர் இஸ் எ டீச்சர். லீலா சீம்ஸ் டல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது சப்ஜெக்ட் வந்து மை மதர், வெர்பு வந்து ஈஸ், எ டீச்சர். அப்போது மை மதர் இஸ் எ டீச்சர். இப்போ டீச்சரை முதல்ல சொல்லி பாருங்கள், சொல்ல முடியாது. எஸ்விஓ பேட்டர்ன் மாதிரி இதை நம்ம வந்து செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியாது. இப்போ லீலா சீம்ஸ் டல், லீலா டல்லாக தோன்றுகிறாள். இப்போ டல்லை முதல்ல சொல்லி பாருங்கள், டல் லீலாவாக தோன்றுகிறது, அப்படிலாம் வராது. ஆகவே செயற்பாட்டு வினையாக இந்த வாக்கியத்தை மாற்ற முடியாது. அது வந்து எஸ்விசி. அப்போ எஸ்விசி பேட்டர்னுக்கு பொறுத்தவரையில் நாம் அடையாளம் கொண்டு கொள்வதற்கு பெரும்பாலும் துணை வினைச்சொல் ஆக்சிலரி வெர்பு வரும், அல்லது அந்த வாக்கியத்தை நம்மளால் செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்ற முடியாது. அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எஸ்விஓவுக்கும் எஸ்விசிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் உணர முடியும். இப்போது எஸ்விசி பேட்டர்னில் இன்னும் சில வாக்கியங்களை பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட். இதில் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஆர் அப்படிங்கிறது வெர்பு, ஸ்வீட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா இந்த வார்த்தை வந்து நிறைவு பெறாதுன்னு சொன்னோம். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆர் அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்வீட்னு வந்தால் தான் அந்த வாக்கியத்தை நிறைவு செய்வதற்கு அந்த காம்ப்ளிமெண்ட் பயன்படுது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்விஏ பேட்டர்ன். அதாவது ஏன்னா அட்ஜெக்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஏ என்பது ஒரு வாக்கியத்தில் வென், வேர், ஹவு, வை. எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்விஏ பேட்டர்ன்ஸ்க்கு, எஸ்விஏ பேட்டர்னுக்கு நம்ம எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம். ஹி பிளேட் இன் த கிரவுண்ட். அவன் கிரவுண்டில் விளையாண்டான். எங்கே விளையாண்டான்? அப்போ இந்த கிரவுண்ட் என்பது அதுக்கு ஆன்சர். அப்போ இது எஸ்விஏ. நீலா இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நிலா இஸ் ஸோ பியூட்டிஃபுல். நிலா மிக அழகாக இருக்கிறாள். இப்போது எப்படி இருக்கிறாள் என்ற கேள்விக்கு பதிலாக வர்றது ஸோ பியூட்டிஃபுல். அப்போ எஸ்விஏ பேட்டர்ன் இது. இப்போது உங்களுக்கு சில சந்தேகம் வரும். அதாவது இந்த இடத்துல ஈஸ் இருந்துன்னா அடுத்து நம்ம காம்ப்ளிமெண்ட் தான் போடுவோம். ஆனால் இங்கே எப்படி நம்ம ஏ சொல்கிறோமே, அப்போ எப்படி ஒரு குழப்பம் வருமே அப்படின்னா ஒன்றும் குழப்பம் கிடையாது. நிலா ஈஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்படி இருக்கிறாள்? நிலா சப்ஜெக்ட், ஈஸ் வெர்பு, ஸோ பியூட்டிஃபுல் அட்ஜங்க்ட். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள். இந்த புக் இஸ் ரெட். புக் சோப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல ஈஸ் வந்திருக்கு, அதுக்கு அடுத்து எப்படி இருக்குன்னா ரெட்டுன்னு இருக்குது. இது எஸ்விசி பேட்டர்ன். இதே த புக் இஸ் ஆன் த டேபிள். இந்த இடத்துல புக் இருக்குது, ஈஸ் ஆன் த டேபிள். எங்கே இருக்கிறது? வேர், ஆன் த டேபிள். அப்போ இது எஸ்விஏ பேட்டர்ன். இது எல்லாத்தையுமே எஸ்விஏ பேட்டர்ன். அடுத்து எஸ்விஏ பேட்டர்னில் இன்னும் சில வாக்கியங்களை பாருங்கள். ஹி கேம் ஃப்ரம் டெல்லி. சி சிங் ஸ்வீட்லி. த சைல்டு கிரைஸ் பிகாஸ் ஆஃப் ஹங்கரி. சி வென்ட் டு ஹர் ஹவுஸ். இது எல்லாமே எஸ்விஏ பேட்டர்னில் இருக்குது. எங்கிருந்து வருகிறான்? டெல்லியிலிருந்து. எப்படி பாடுகிறாள்? இனிமையாக பாடுகிறாள். நாம் அடுத்து பார்க்குறது சப்ஜெக்ட் வெர்ப் டைரக்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஹி கால்டு த கேஷியர் பியூட்டிஃபுல். இதில் சப்ஜெக்ட், வெர்ப், கேஷியர், ஆப்ஜெக்ட், பியூட்டிஃபுல். இது வந்து காம்ப்ளிமெண்ட். இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இது எஸ்விஓசி தானா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. முதல்ல இந்த எஸ்விஓ மட்டும் பாருங்கள். ஹி கால்டு த கேஷியர். அவன் கேஷியரை அழைத்தான். கேஷியர் அவனால் அழைக்கப்பட்டார். அப்போ இது வந்து ஓ. பியூட்டிஃபுல் யார்? கேஷியர். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் யாரை குறிக்குது? கேஷியரை, ஆப்ஜெக்டை குறிக்குது. ஆகவே இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது சப்ஜெக்ட். ஹீங்கிறது சப்ஜெக்ட், ஹி கால்டுங்கிறது வெர்பு, கேஷியருங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், பியூட்டிஃபுல்ங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போது வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்பது நவுனோ அல்லது ப்ரொனவுனோ அட்ஜெக்டிவோ டைரக்ட் ஆப்ஜெக்டை குறிப்பதாக இருந்தால், அதை பற்றி சொல்வதாக இருந்தால்
அது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்று சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா த கிளாஸ் எலெக்டட் நளினி பிரசிடென்ட். இது இந்த வாக்கியத்தில் த கிளாஸுங்கிறது சப்ஜெக்ட்டு, எலெக்டடுங்கிறது வெர்பு, நளினி வந்து ஆப்ஜெக்ட், பிரசிடென்ட். Kathy cut her hair short. The child made her mother happy. They elected him captain. இந்த வாக்கியத்திலெல்லாம் நம்ம எளிதாக கண்டுபிடிப்பதற்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எலெக்டட் ஹிம் கேப்டன் அப்படிங்கிறதுல இது சப்ஜெக்ட்டு, இது வெர்பு, ஹிம்முங்கிறது ஆப்ஜெக்ட்டு, கேப்டனுங்கிறது காம்ப்ளிமெண்ட். இது எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 எலிமெண்ட் இருக்குது. இந்த 4 எலிமெண்ட்டில் 4ஆவதாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் 3ஆவதாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை குறித்தால் அது எஸ்விஓசி. உதாரணமாக தே எலெக்டட் ஹிம் கேப்டன். கேப்டன் யார்? அவன். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்கள். த சைல்டு மேட் ஹர் மதர் ஹாப்பி. ஹாப்பி யார்? மதர். த கிளாஸ் எலெக்டட் நளினி பிரசிடென்ட். பிரசிடென்ட் யார்? நளினி. அப்போ 4ஆவதாக இருக்கிற ஒரு எலிமெண்ட் வந்து 3ஆவதாக இருக்கிற ஆப்ஜெக்டை குறிச்சிது அப்படின்னா அது சப்ஜெக்ட் எஸ்விஓசி பேட்டர்ன். இப்போ வில்லியம் நேம்டு ஹிஸ் சன் டேவிட். இதில் வில்லியம் நேம்டு ஹிஸ் சன் டேவிட். டேவிட் யார்? ஹிஸ் சன். வில்லியம் அவன் மகனுக்கு டேவிட் என்று பெயர் வைத்தான். டேவிட் யாருன்னா அவன் மகன். அப்போ இது எளிதாக ஒரு குறுக்கு வழியாக நம்ம பயன்படுத்தலாம். அப்போ எஸ்விஓசி சென்டென்ஸுக்கு ஒரு வாக்கியத்தில் 4ஆவதாக இடம்பெற்ற வார்த்தை சுட்டி காட்டுவது 3ஆவதாக இடத்திலுள்ள வார்த்தை என்றால் அது எஸ்விஓசி என்று அறிக. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்விஐஓடிஓ. இது ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன். அது லிசா கேவ் த சில்ட்ரன் கிஃப்ட். லிசா குழந்தைக்கு கிஃப்ட் கொடுத்தாள். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்ன என்ற கேள்விக்கும் யாருக்கு என்ற கேள்விக்கும் தெளிவாக அதில் விடை இருந்தால் அதை எஸ்விஓசி பேட்டர்னு சொல்லுவோம். ஓ லிசா என்ன கொடுத்தால்? கிஃப்ட். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? குழந்தைக்கு. அப்போது இதை நம்ம எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் என்ன யாருக்கு, வாட் டு ஹூம். இன்னும் சில எஸ்விஐஓடிஓ பேட்டர்னை பார்ப்போம். மாம் வில் பெயிண்ட் கேப்ரியல் எ பிக்சர். ஹீ வில் கிவ் மிஸ்ஸஸ் பெரஸ் த மெசேஜ். என்ன மெசேஜ்? யாருக்கு? பெரஸுக்கு. யுவன்ஸ் சர்ப்ரைஸ் இஸ் சிஸ்டர் வித் எ ரிவார்டு. ஐ டீச் த ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ். ஐ டீச் என்ன கற்பித்தேன்? இங்கிலீஷ். யாருக்கு? மாணவர்களுக்கு. அப்போ என்ன யாருக்கு இந்த 2 கேள்விக்கும் விடை வந்தது அப்படின்னா அது எஸ்விஐஓடிஓ. அதே மாதிரி இது எஸ்விஓசி மாதிரி 4ஆவதாக இருப்பது 3ஆவதாக இருப்பதை குறிக்காது. அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பியர் சென்ட் டாம் எ புக். என்ன புக்? யாருக்கு? டாமுக்கு. இப்படி ஆங்கிலத்தில் உள்ள அடிப்படையான சில பேட்டர்னை பற்றி பார்த்தோம். இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நாம் வெவ்வேறு கான்செப்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.